கேரளாவில் என்ன இவருடைய படத்தால் தான் இவ்வளோ, அது இவருக்கு தமிழ் படம், இவர் தமிழை தவிர எதையும் நடிக்க மாட்டேன், ரொம்ப தெளிவு, எனக்கு எது வேணாங்கிறதுல தெளிவாக இருப்பார் தலைவர். ஏன் அங்கே அவ்வளோ அங்கே பிளட் டொனேஷன் அவ்வளோ நடந்திருக்கு. ஒரு படத்தில் சீனாவே வரும், அபர்ணா நடிச்சிருப்பாங்க, சூரிய ரிப்போர்ட்டர் அபர்ணா. அந்த படத்துக்கும் இந்த காட்சிக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன் அதை வச்சாங்கன்னா யதார்த்தமாக வச்சாங்க, அதான் நடந்தது. பிளட்டே கிடைக்காது. அந்த நர்ஸ் பவுச்சை திறந்து கசங்கன்னு ஒரு விசிட்டிங் கார்டு எடுக்கும், அதில் பார்த்தா தலைவர் இடிப்பார், உன்னால் முடியும் விஜய் மக்களை. கட் பண்ணால் பைக்கு பறக்கும், பிளட்டு போகும், அந்த குழந்தைகிட்ட யாருமே பேசக்கூட மாட்டாங்க, தலை இப்படி பண்ணிட்டு ஜூஸ் அந்த ஃப்ரூட்டியை குடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. இப்படி லட்சக்கணக்கில் அங்கே டொனேஷன் நடந்திருக்கு. நீங்கள் குஜராத்தோடைய பூகம்பத்துக்கு இந்த பக்கம் சுனாமிகளுக்கு மட்டும் இல்லை, குஜராத் பூகம்பம், நேபாள் பூகம்பத்துக்குலாம் இவங்க நிவாரணப் பொருட்கள் அனுப்பியிருக்கிறாங்க. அவ்வளவும் போட்டு வச்சிருக்கிறாங்க, டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நேபாள் பூகம்பத்துக்கு சாலி கிராமத்தில் போய் உண்டியல் குளிக்க ஒரு மனுஷன் அப்பவே போய் பண்ணியிருக்கிறாரு. மீனிங் நீங்க சமூக சேவை செய்வது என்பது இந்த டிஎன்ஏல இருக்கு. ஸோ இவர் ஓவர் நைட்லலாம் வரல, அது வெளிப்படையா டிக்ளேர் பண்ணி கட்சின்னு அறிவிச்சது வேணா இப்பயா இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பிம்பம் உங்களுக்கு அப்படி இருக்கலாம். மற்றபடி இவருடைய பெரிய ஜர்னி, பெரிய எக்ஸ்ட்ரா ஜர்னி. நீங்க அவ்வளவு சீக்கிரம் விஜய் ரசிகர் மன்றம் போர்டே வைக்க முடியாது. நீங்க போயிட்டு அப்பெல்லாம் அந்த 36 ரோல் இருக்க கோனிகா ஃபிலிம் இருக்கும், அதை போட்டு நீங்க உங்க குடிசை பகுதிக்கோ அங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்து அதை ஆவணப்படுத்தி கொண்டு வந்து கொடுத்தாதான் இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றம்னு நீங்கள் போர்டு வைப்பதற்கு, அதில் ஒரு நம்பர் போடுவதற்கு, சமூக சேவகர்னு நீங்கள் மாறினால் தான் உங்களுக்கு அனுமதியை. மற்ற மன்றம் மாதிரி கிடையாது. ஒரு 50,000 மன்றம் இருக்குமா, மன்றத்துக்கு ஒரு 25 பசங்க இருப்பாங்களா, சின்ன பசங்களாக இருப்பாங்களா, அதுவே எத்தனை கோடி வருது பாருங்க. ஸோ இது ஜர்னி ரொம்ப பெருசு. எவல்யூஷன் படி பார்த்தீங்கனாலுமே ஒரு லீடர்னா இப்படி தான் எவல்யூஷன் அப்படியே படிப்படியாக வளர்ந்து வருவார். அண்ட் இப்போ இருக்கிற பிம்பம் இது ஒரு பபுள். நீங்கள் இவர் ஓவர் நைட்டில் வந்துட்டான்னு சொல்கிறது ஒரு பபுள். ஊதி பெருசாக்கி அப்புறம் என்ன ஆகும், நீர்க்கு மொழி உடஞ்சு போயிடும். ஆனால் இவருடைய வளர்ச்சி என்பது ஒரு மலை வளருவதை போல, எவல்யூஷனில் பூமியில் மலை வருவதை போல பார்த்து பார்த்து வளர்ந்து வந்திருக்கிறார். அப்படி தான் எங்களையும் வளர்க்கிறார். கேரளாவில் என்ன இவருடைய படத்தால் தான் இவ்வளோ, அது இவர் தமிழ் படம், இவர் தமிழை தவிர எதையும் நடிக்க மாட்டேன், ரொம்ப தெளிவு, எனக்கு எது வேணாங்கிறதுல தெளிவாக இருப்பார் தலைவர். ஏன் அங்கே பிளட் டொனேஷன் அவ்வளோ நடந்திருக்கு. ஒரு படத்தில் சீனாவே வரும், அபர்ணா நடிச்சிருப்பாங்க, சூரிய ரிப்போர்ட்டர் அபர்ணா. அந்த படத்துக்கும் இந்த காட்சிக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன் அதை வச்சாங்கன்னா யதார்த்தமாக வச்சாங்க, அதான் நடந்தது. பிளட்டே கிடைக்காது. அந்த நர்ஸ் பவுச்சை திறந்து கசங்கன்னு ஒரு விசிட்டிங் கார்டு எடுக்கும், அதில் பார்த்தா தலைவர் இடிப்பார், உன்னால் முடியும் விஜய் மக்களை. கட் பண்ணால் பைக்கு பறக்கும், பிளட்டு போகும், அந்த குழந்தைகிட்ட யாருமே பேசக்கூட மாட்டாங்க, தலை இப்படி பண்ணிட்டு ஜூஸ் அந்த ஃப்ரூட்டியை குடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. இப்படி லட்சக்கணக்கில் அங்கே டொனேஷன் நடந்திருக்கு. நீங்கள் குஜராத்தோடைய பூகம்பத்துக்கு இந்த பக்கம் சுனாமிகளுக்கு மட்டும் இல்லை, குஜராத் பூகம்பம், நேபாள் பூகம்பத்துக்குலாம் இவங்க நிவாரணப் பொருட்கள் அனுப்பியிருக்கிறாங்க. அவ்வளவும் போட்டு வச்சிருக்கிறாங்க, டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நேபாள் பூகம்பத்துக்கு சாலி கிராமத்தில் போய் உண்டியல் குளிக்க ஒரு மனுஷன் அப்பவே போய் பண்ணியிருக்கிறாரு. மீனிங் நீங்க சமூக சேவை செய்வது என்பது இந்த டிஎன்ஏல இருக்கு. ஸோ இவர் ஓவர் நைட்லலாம் வரல, அது வெளிப்படையா டிக்ளேர் பண்ணி கட்சின்னு அறிவிச்சது வேணா இப்பயா இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பிம்பம் உங்களுக்கு அப்படி இருக்கலாம். மற்றபடி இவருடைய பெரிய ஜர்னி, பெரிய எக்ஸ்ட்ரா ஜர்னி. நீங்க அவ்வளவு சீக்கிரம் விஜய் ரசிகர் மன்றம் போர்டே வைக்க முடியாது.